Hi students, இன்னைக்கு நம்ம class 12 mathsல exercise 1.1ல 7th sum பார்ப்போம். If A is equal to ஒரு 2 by 2 matrix and B is equal to ஒரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க, then verify that AB inverse is equal to B inverse into A inverse னு proof பண்ண சொல்லியிருக்காங்க. First let us take solution பார்ப்போம். LHS எடுத்துக்குவோம். AB inverse கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ first AB multiply பண்ணிக்குவோம். matrix multiplication பண்ணணும் இல்லையா? A ஓட வேல்யூ என்ன இருக்கு அதை எழுதிக்கோங்க. A matrix என்ன கொடுத்திருக்காங்க? 3 2 7 5. அடுத்தது B -1 -3 5 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். row with column multiplication தான் இந்த row with இந்த column, அடுத்தது இந்த row with second column பண்ணுவோம். இப்ப is equal to 3 1s are -3 2 5s are 10 plus 10. அடுத்தது first row with second column 3 into -3 -9 2 2s are 4 plus 4. அடுத்தது second row with first column, second row with second column பண்ணு. 7 into -1 -7 5 5s are 25. அடுத்தது 7 into -3 -21 5 2s are 10 plus 10. இப்போ -3 plus 10 7 ஆயிடும். -9 plus 4 -5 -7 plus 25 18 plus 18 வரும். -21 plus 10 -11. இது வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? 7 -5 18 -11. இப்போ இன்வெர்ஸ் வேணும்னா நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும். சோ AB டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். AB டிட்டர்மினன்ட் is equal to 7 into -11 -77. அப்புறம் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் ஆயிடும். 18 into 5 90 வரும். 77 plus 90 13 plus 13 which is not equal to 0. So AB is a non-singular matrix. So AB inverse exists. AB inverse கண்டுபிடிப்போம். நம்ம AB inverse கண்டுபிடிக்கும் போது இது 2 by 2 matrix தான், அதனால cofactor matrix அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதுதான். இப்போ AB நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்? 7 -11 -5 18 இருக்கு இல்லையா? இப்போ இந்த பிரின்சிபல் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட போறோம். செகண்டரி டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி போட போறோம். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 13. 1 by A டிட்டர்மினன்ட் இல்லையா? 1 by A டிட்டர்மினன்ட்னா 1 by 13 into 7 11 இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும் பிரின்சிபல் டயகனல். அப்ப -11 7 இங்க வந்துரும். இப்போ இதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணி போடணும். 5 -18. இது AB இன்வர்ஸ். இப்போ இந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு RHSல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. RHS is equal to B inverse into A inverse பண்ணணும் இல்லையா? B inverse into A inverse கண்டுபிடிக்கணும் நம்ம. First let us find out B inverse. B inverse கண்டுபிடிக்கணும்னா B ஓட மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்ப இல்லையா நம்ம B என்ன கொடுத்திருக்காங்கன்னு எழுதிக்குவோம். B is equal to -1 -3 5 2. So இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ B டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க.
B determinant is equal to minus 1 into 2 minus 2 5 into minus 3 minus 15 formula ஒரு minus வரதால plus 15 வரும். So அப்போ 13 which is not equal to 0. So B is a non-singular matrix. So B inverse exists. இப்போ B inverse கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போறோம் நம்ம? B inverse is equal to 1 by determinant of B. Determinant of B என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 13. அடுத்தது இது B ஓட மேட்ரிக்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இங்க பிரின்சிபல் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். பிரின்சிபல் டயகனல் என்ன இருக்கு? இங்க 2 போட்டுருவோம், இங்க -1. இதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிரின்சிபல் டயகனலுக்கு ஒன்லி இன்டர்சேஞ்ச் மட்டும்தான். செகண்டரி டயகனல் அப்படியே இருக்கணும், பட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 3 - 5. இப்போ B இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A இன்வர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்றதை எழுதிக்குவோம். A is equal to 3 2 7 5. ஓகேவா? A மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? A டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். A determinant is equal to 3 5s are 15 minus 7 2s are 14. 15 minus 14 1 வந்துரும், which is not equal to 0. So A is a non-singular matrix. Therefore A inverse exists. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? A inverse is equal to A inverse is equal to 1 by determinant of A inverse. 1 by determinant of A inverse 1 தான் இருக்கு. அப்புறம் அட்ஜாயின் நம்ம கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அட்ஜாயின் கண்டுபிடிச்சிட்டு போடணும் இல்லையா? இப்போ 5 வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி போடணும், 2 வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி பிரின்சிபல் டயகனல் மாற்றணும், செகண்டரி டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 5 3 -2 -7 இதுதான் A இன்வர்ஸ். ஓகே, 5 3 -2 -7 இதுதான் A inverse. So A inverse is equal to 1 by 1 னா 1 ஆயிடும். So 1 போடலன்னா பரவாயில்ல. 5 -2 -7 3 இதுதான் A inverse. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? To prove B inverse into A inverse இது கண்டுபிடிக்கணும். சாரி, டு ப்ரூவ் வேண்டாம். இங்க B inverse A inverse கண்டுபிடிக்கணும் இல்லையா? B inverse என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி? 1 by 13 2 3 -5 -1. அடுத்தது A inverse என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க? 5 -2 -7 3. ஓகேவா? இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போடணும். கரெக்டாக போட்டிருக்கோமா? 2 3 5 1. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தென் ஃபர்ஸ்ட் ரோ இந்த செகண்ட் காலம். இந்த ஸ்கேலார் அப்படியே தான் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 by 13 2 5s are 10 3 7s are -21 இருக்கீங்க. 3 into -7 -21. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த செகண்ட் காலம் 2 2s are
minus 4, 3 3s are plus 9. அடுத்தது second row with first column and second column பண்ண போறோம். இப்போ minus 5 into 5 minus 25, minus 1 into 7 plus 7. Then minus 5 into minus 2, 10 plus 10, minus 1 into 3, minus 3. 1 by 13, 10 minus 21, minus 11 வரும். Minus 4 plus 5, plus 9, 5 வரும். Minus 25 plus 7, minus 18, 10 minus 3, 7. இது second equation. இப்போ நம்ம first equation என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது வந்து b inverse into a inverse. first equation என்ன பார்த்திருக்கோம் பாருங்க. first equation ab inverse is equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க இங்க. 1 by 13 into minus 11, 5, minus 8, 7. So அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. So from 1 and 2, AB inverse is equal to B inverse into A inverse. This is your final answer, hence the proof. Okay students, thank you.